ஹலோ மக்களே! இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இ பாஸ பத்தி பார்க்க போறோம். இதுல வின்டேஜ் இந்தியா போட்டுக்கோங்க. இது வந்து கொடைக்கானல், ஊட்டிக்குலாம் போடுற மாரி இருந்துச்சுன்னா, இந்த இ பாஸ் லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோன் நம்பரும், இந்த நான் 6 டிஜிட் கீழ குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அத நீங்க அடிக்கணும். ஃபோன் நம்பரும் இந்த 6 டிஜிட்டும் அடிச்சுக்கலாம். அடிச்சு முடிச்சுட்டு கெட் ஓடிபி குடுக்கணும். சில டைம் இந்த மாரி இன்வாலிட் கேப்சான்னு வந்துச்சுன்னா, திரும்பியும் இந்த ஒரு யூ ஷேப்ல ஒரு அந்த 6 டிஜிட் பக்கத்துல ஒரு சிம்பிள் இருக்கும். அத நீங்க தொட்டீங்கன்னா, வேற மாரி மாறிரும். அந்த நம்பர திரும்பி அடிச்சீங்கன்னா, கெட் ஓடிபி குடுத்தீங்கன்னா, ஓடிபி வரும். உங்க நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அடிச்சீங்கன்னா, இந்த பேஜ் உள்ள போயிரும். அப்போ கொடைக்கானல், ஊட்டிக்கு போறவங்கலாம் இந்த லிங்க் யூஸ் பண்ணி இ-பாஸ் போட்டு போய்க்கலாம். இப்ப 2024ல இப்போ வெயில், வெப்பம் அதிகமா இருக்கறனால இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க உள்ள வந்துட்டீங்கனால, நீலகிரி, கொடைக்கானல் இருக்கு. எதுக்குனாலும் போய்க்கலாம் நீங்க. நீலகிரி போணுனா நீலகிரி தொட்டுக்கோங்க. கொடைக்கானல்னா கொடைக்கானல் தொட்டுக்கோங்க. நான் கொடைக்கானல் தொட்டுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட்டு உங்க பேரு. யார் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்றாங்களோ அவங்க பேரு, என்ன காரணத்துக்கு நீங்க வரீங்க, அத நீங்க போடணும். அப்புறம் வாகன பதிவு எண், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடணும். எத்தன பேர் நீங்க பயணிக்கிறீங்கன்னு போடணும் இந்த காலத்துல. அப்புறம் வாகனம் எப்ப வாங்குனீங்க? அதாவது எப்ப அது தயாரிச்சாங்க, அந்த வருஷம் எழுதணும் நீங்க. புக்ல இருக்கும். கார் புக்ல இருக்கும். அப்புறம் வாகன வகை. காரா? பஸ்ஸா? இந்த 6 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அதுல நீங்க எதுனாலும் சொல்லிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் எரிபொருள் வகை. டீசலா? பெட்ரோலா? எலக்ட்ரிக்கா? அந்த மாரி நீங்க குடுக்கலாம். நான் டீசல் குடுத்துக்கிறேன். அப்புறம் எப்போ நீங்க போறீங்க, எப்போ வெளியேறுறீங்க, அந்த டேட்டு போடணும். நான் 8ஆம் தேதின்னு போட்டுக்கிறேன். 8ஆம் தேதி போட்டீங்கன்னா, நீங்க வெளியேற டேட்ட 8ஆம் தேதி போட முடியாது. போயிட்டு உடனே ரிட்டர்ன் வர்றவங்களும் இருப்பீங்க. நீங்க அடுத்த நாளுக்கு போட்டுக்கோங்க. 9ஆம் தேதிக்கு போட்டுக்கோங்க. நான் 10ஆம் தேதிக்கு போட்டுக்கிறேன். இப்போ நாடு இந்தியா, மாநிலம் தமிழ்நாடுன்ட்டு அதே இருக்கும். இனி மாவட்டத்தில நான் திருப்பூர்லேருந்து பேசுறனால நான் திருப்பூர் போட்டுக்கிறேன். இப்போ முகவரி 1ல நம்ம திருப்பூரோட அதாவது எங்கேருந்து போறீங்களோ அந்த அட்ரஸ குடுக்கணும். நான் திருப்பூர்ன்னு குடுத்துக்கிறேன். முகவரி 2ல நீங்க எங்க போறீங்களோ அதோட அட்ரஸ் குடுத்துக்கணும். நான் கொடைக்கானல்னு போட்டுக்கிறேன். அப்புறம் அஞ்சல் குறியீடுல வந்து நம்ம எங்கேருந்து போறோமோ அதோட பின்கோட் அடிக்கணும். நான் திருப்பூரோட பின்கோட் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 2 ஆப்ஷன் கடைசில இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு வந்து நீங்க கொடைக்கானல்ல நீங்க ஸ்டே பண்றக்கு இடம் இருக்குதா? அது உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்ல அங்க ஸ்டே பண்றக்கு இடம் இருக்குது. அது எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த 2 ஆப்ஷன்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, தெரிஞ்சுச்சுன்னு குடுத்துக்கலாம். அப்படி தெரிஞ்சுச்சுன்னா, எங்க அதோட எங்க இருக்குது அந்த முகவரிய நீங்க இதுல பதிவு செய்யணும். அப்படி நாங்க நாங்க போற இடத்துல எங்களுக்கு எங்க ஸ்டே பண்றோம்ன்னு தெரியாது அப்படின்னா, நீங்க 2வது ஆப்ஷன் குடுத்துட்டு, ச சரிபார்க்கவும் குடுத்துட்டு, சப்மிட் குடுத்துக்கோங்க. நான் எங்க அங்க அந்த இடத்துல எங்க நாங்க ஸ்டே பண்ண போறோம்ன்னு தெரியாதுன்னு போட்டுக்கிறேன். நீங்க எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சப்மிட்ன்னு குடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.